நிறைய பேர் தன்னுடைய கர்மாக்களுக்கு பரிகாரம் தேடி எங்கெங்கேயோ அலையிறாங்க. "எத்தை தின்றால் பித்தம் தெளியும்" என்ற மனோநிலையிலே அவர்கள் எங்கெல்லாமோ சென்று இந்த கர்மாக்களுக்கு பரிகாரம் தேடுகிறார்கள். இந்த மாதிரி வீக் மைண்டட் பீப்பிளை வைத்து வியாபாரம் செய்வதற்கென்று ஒரு கும்பல் காத்துக் கொண்டிருக்கின்றது. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கர்மா திட கர்மாவா? அதிட கர்மாவா? அதிட கர்மாவாக இருந்தால் இதை எப்படி தீர்த்துக் கொள்ளலாம்? அதுக்கு பல வழிகள் இருக்கின்றது. அதன் மூலமாக இதை தீர்த்துக் கொள்ளலாம். சில கர்மா நெருப்பு வழியா தீர்க்கப்படும். சிலது நீர் வழியா தீர்க்கப்படும். சிலது தானம் வழியா தீர்க்கப்படும். சிலது மந்திர தந்திரங்கள் வழியாக தீர்க்கப்படும். இப்படி பல நிலைகள் இருக்கிறது. நெருப்பு மூலமாக ஒரு கர்மா தீர்க்கப்பட வேண்டும் என்றால், அந்த நேரத்திலே நாம் வாழ்க்கையிலே யாருக்காவது ஒளிகாட்டியாக இருக்கலாம், வழிகாட்டியாக இருக்கலாம். விளக்குகள் இவர்கள்தான் ஏற்ற வேண்டும். எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும், எந்த கிழமையில ஏற்ற வேண்டும், எந்த இடத்துல ஏற்ற வேண்டும், என்ன எண்ணெயை உபயோகித்து ஏற்ற வேண்டும், நல்லெண்ணெயா, விளக்கெண்ணெயா அல்லது இழுப்பெண்ணெயா, 5 எண்ணெய்கள் கலந்த ஒரு கலவையா, நெய் தீபமா என்றெல்லாம் கணக்கு இருக்கிறது. ஒற்றை விளக்கா, 2 விளக்கா, 3 விளக்கா, எந்த கிழமைகளில் ஏற்ற வேண்டும் என்று கணக்கு இருக்கிறது. சில சமயம் ஒரு மண்டலம் இதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படும். எனவே இதையெல்லாம் மனதிலே கணக்கிலே எடுத்துக்கொண்டுதான் ஒரு பரிகாரத்தை தேடி நாம் செல்ல வேண்டும். கண்மூடித்தனமாக எல்லோருக்கும் எல்லா பரிகாரமுமே செட் ஆகும் என்று நினைத்து கொண்டு பரிகாரத்தை தேடி நாம் செல்ல வேண்டாம்.